அவள் கண்களில் எரியும் தீ. அவள் இதயத்தில் எரியும் சுதந்திரம். பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து தன் நாட்டின் குரலாக எழுந்த முதல் ராணி வேலு நாச்சியார். அவள் உருவாக்கிய படை, தாய்மார்கள், சகோதரிகள், மகள்கள் அனைவரும் சுதந்திரத்தின் காவலர்கள். இருள் சூழ்ந்த அறையில் வரைபடங்கள் விரிந்தன. நாம் குரில்லா யுத்தம் நடத்துவோம், எதிரியே அதிர்ச்சியடையச் செய்வோம். அவளது குரல் படையின் இதயத்தில் தீப்பொறி போல எரிந்தது. என் உயிரை நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று சத்தியம் செய்தாள் குயிலி. அவளது கண்களில் ஒளிந்திருந்த வீரியம் ராணியின் ஆசீர்வாதத்தில் தீப்பொறியாக மாறியது. அம்புகள் பாய்ந்தன. பெண்களின் போர்க்குரல் வானில் முழங்கியது. பிரிட்டிஷ் படை அதிர்ச்சியடைந்தது. ஒவ்வொரு அடியிலும் பெண்கள் வீரர்கள் வெற்றியை பதிவு செய்தனர். தன் உடலை எண்ணெயில் நனைத்து தீக்குளமாக மாறினாள் குயிலி. பிரிட்டிஷ் ஆயுத களஞ்சியத்தில் பாய்ந்து உலகின் முதல் மனித குண்டாக தன்னை அர்ப்பணித்தாள். அந்த வெடிப்பு சுதந்திரத்தின் தீப்பொறி. குதிரையில் பாய்ந்து வந்த ராணி வேலு நாச்சியார் வானை உயர்த்தி வெற்றியை அறிவித்தாள். பிரிட்டிஷ் படை பின்வாங்கியது. சிலைகளில், நினைவு சின்னங்களில் பெண்களின் வணக்கத்தில் வாழ்கிறது அந்த வீராங்கனையின் மரபு. வேலு நாச்சியார் மற்றும் குயிலி சுதந்திரத்தின் முதல் தீப்பொறிகள்.